சுமாரா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட பதிவு இன்னைக்கு தான் அப்லோட் பண்றேன். நேரமின்மை காரணால போன வாரம் சனிக்கிழமை எடுக்கப்பட்ட பதிவு இந்த வாரம் சனிக்கிழமை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பில்ட் பிஃபோர் பர்த்டே சீரிஸ்ல டே 16 சனிக்கிழமை என்பதால் கண் விழிச்சதே காலை உணவு சாப்பிட்ற நேரத்தில் தான். ஒரு வழியா காலை உணவு சாப்பிட்டு காலனிக்கு வந்தாச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட ஷேர் பண்ண நினைச்சேன். என்னன்னா, நம்ம நடுவு நட்டு 2.5 மாசம் ஆகுது. இந்த 2.5 மாசத்துல பயிர் எவ்வளவு வளர்ந்துருக்கோ அதே அளவுக்கு நம்மளுக்கு ஃபாலோவர்ஸும் வளர்ந்துருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 100 ஃபாலோவர்ஸ் வந்து எட்டிட்டோம். அப்படியே ஆதரவு அளிச்ச அன்புள்ளவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அங்கிருந்து வீட்டுக்கு வந்ததும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா முக்கியமானவரோட மேரேஜ் ஃபங்க்ஷன் போகலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சட்டை எடுத்து அயன் பண்ணிட்டேன். எப்பவும் போல என் பையன் வந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்ககிட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டு சாயங்காலம் ஆனதும் மேரேஜ் கிளம்பியாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம். அங்கங்கே பிரிஞ்சு இருந்த அலுவல் நண்பர்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டு உட்காந்தா ஒரே பந்தில் தான் உட்காரணும்னு சொல்லிட்டு முடி எடுத்து உட்காந்து சாப்பிட்டு அப்படியே அங்கிருந்து இன்னொரு முக்கியமானவரோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. இவர் தான் நம்ம மோனிஷ் ப்ரோ. நம்ம டீம்லேயே ரொம்ப நாளாக இவரோட மேரேஜ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியாக அது நடந்துருச்சு. ஏன்னா அங்கே தான் பந்தியில் சாப்பிட்டேன்னு பார்த்தா இங்கேயும் சாப்பிட்டேன்னு கேட்டேன். ஆமாம், 2 இடத்துலையுமே சாப்பிட்டேன். ஆடியே ஆகணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக ஆட வச்சுட்டு ஒரு வழியாக வைப்பு பண்ணி முடிச்சுட்டு சுமாராக 11 மணி அளவில் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. காலையில் எழுந்து வருவனோ இல்லையான்னு தெரியல. இதோட இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.